அரே, இந்த எர்ரப்பா ஆண்டி அவர்களுக்கு மிகவும் பிடித்தவராகிவிட்டான். ஆண்டி உங்களுக்கு இப்படி தோன்றும் போதெல்லாம் டாக்டர் முன்னாடியே எடுத்துக்கொள்ள சொன்னார். மருந்துகள் தெரியாமல் எடுத்துக்கொள்கிறார்கள். ஜெகதீபு, இதையே கானை மாலையில் எடுத்துக்கோ. அப்படி நல்லது. என்ன செய்ய சொல்கிறார்கள் டாக்டர்? மெடிக்கல் கலைகள் நம்ப முடியாது. இப்போ நாம புறப்படலாம். ஒரு நிமிடம் மேதாம். ஏபே, இன்னும் என்ன எடுக்கப் போகிறாய்? என் எல்லாவற்றையும் நீ ஏற்கனவே எடுத்துக்கிட்டாயே. என் இனர்வேரில் சிக்கிக் கொண்டது. நீ குறும்புக்காரன். எப்போதும் சிறிய குறும்புகள் செய்து மற்றவர்களை சாரீர எர்ரப்பா இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இப்போ என் மனைவிக்கு என் முகம் எப்படி காட்டுவது? மேடம் மாதிரி ஒருவர் என்னை இப்படி சிரமப்படுத்திட்டாங்க. ஆனா டியூட்டி நேரத்தில் சட்டை இல்லாமல் ஏன் இருக்கிறாய்? வீட்டில் வாட்டர் ஹீட்டர் வேலை செய்யவில்லை என்பதால் இந்தையே குளிக்கலாம் என்று நினைத்தார் மேடம். பாவம், குளிக்கலாம் நினைத்த ஆண்டி கையால் நீர் படாமல் ஆவி மாதிரி போயிட்டேனேரா. ரொம்ப வலிக்குது மேடம். இது யாரோ நாட்டம் உண்டா மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றாக நசுக்கிய மாதிரி நசுக்கி இருக்காங்க மேடம். ஆமாம் மேடம், அவன் காலில் கொடுத்து அன்றே ஸ்டெப் அடிக்க வைத்த மாதிரி இருக்கு. ஐயா எர்ரப்பா, உடை அணிந்து நான் கொடுத்த மாத்திரைகளை எடுத்துக்கொள், வலி குறையும். கடையிலாவது உடைகள் போட்டுக் கொள்ளலாம் மேடம். தேத்துட்டுகள் நீங்களே கொண்டு வந்து வையுங்கள் மேடம். பாவம் மேடம். எர்ரப்பா, என்ன செய்வது? ஏய், மாத்திரைகள் கொண்டு வா. என்ன மேடம் கொடூரம்! ஒரு மோசமான ஆள் ஒரு அங்கிலை பாலியல் வன்கொடுமை செய்தானா? மிஸ்டர், இப்போது 2025ஆம் ஆண்டு. இப்படி விசித்திரமான சம்பவங்கள் இப்போது சாதாரணம். அதே ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தால் போலீஸும் மீடியாவும் எல்லாம் இந்த கிளினிக்கை சுத்தி இருந்திருப்பார்கள் அல்லவா? காந்திஜி கொண்டு வந்த சுதந்திரம் உள்ள இந்த நாட்டில் ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே மேடம். அந்த முதலை பெண் ஆணாக வேண்டும் என்று செய்யவில்லை. செய்யுங்கள் மேடம், ஆதரவு அளியுங்கள். எப்படியும் நீங்களும் பெண்கள் தானே, பெண்களுக்கு மட்டுமே ஆதரவு தருவீர்கள். பாருங்கள் மிஸ்டர், உனக்கு பிரச்சனை இருக்கிறது, அவளுக்கும் இருக்கிறது. ஏதாவது ஒன்று சொல்லி மறைக்கவும். எப்படியும் நீங்களே பெண்கள் தானே. அம்மா, பூஜாவை ரொம்ப மிஸ் பண்றேன். உங்கள் தில்ருபாணியை உடனே இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள் அம்மா. இன்றைய வழக்குகளால் என் மூளை முழுக்க குழப்பமாகிவிட்டது. செல்லம் பூட்டுகள், எப்படியும் நீயும் பெண்ணும் தானே. இதுவும் மேடம் தேவலட்டிகள் என்றால் அவன் சத்தம்தான். அத்தைக்காரா அராஜகத்தை கண்டிக்கிறார். இதில் ஆண்மை இல்லாத போது ஆண்களின் தன்மை எங்கே வரும்? எழுந்தது, தூக்கம் எழுந்தது, ஆண்கள் உலகம். இதோ இந்த மாத்திரையை எடுத்துக்கொண்டு படுத்துக்கொள், வலி குறைந்துவிடும். சரி மேடம், நான் போயிட்டு வர்றேன். ஆமா, யாரப்பா? இன்று இரவு உன் திருமணத்திற்கு என்ன சொல்லி சமாளிக்க போகிறாய்? அதை இங்க நிறுத்தலாம் மேடம். அதோட கூட தேர்ந்தெடுப்பதே. என்ன இன்னைக்கு யாரப்பாவுக்கு 2 அடி? ஓ சரி, இன்னும் நோயாளிகள் யாரும் வேண்டாம். இன்றைக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறேன். அவசரமாக படிக்க வேண்டும். எத்தனை புத்தகங்கள் படிச்சாலும் என்ன? நீ 3, நானும் 3 எடுத்துக்கொண்டு வா.